திருத்தணி முருகனே துணை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் சாயங்காலம் பூஜை பண்ணேன். நேற்று நைட்டில் நான் உட்காந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் விடிய எனக்கு தூக்கம் வர்றதில்ல. உட்காந்து முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். முருகா வேலவா, உங்களை நான் அறிஞ்சது தப்பாக போச்சா முருகா? உங்களை நான் அறிஞ்சனால எனக்கு நிறைய நீங்கள் கஷ்டம் தரீங்களா முருகா? நான் ஏன் உங்களை அறிஞ்சேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தேன்னா, கண்ணீர் வடித்து அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, உன்னை நான் அறியறதுக்கு முன்னாடி நான் குடும்பத்தோட சந்தோஷமாக என் பசங்களோடையும் என் பேத்தியோடையும் மருமகளோட சந்தோஷமாக நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேனே. இப்போ நான் ஒன்று அறிஞ்ச பின்னாடி என் குடும்பத்தையே எல்லாமே நான் தள்ளி நின்று நான் தவிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாளுதான் நான் அவருக்கு ரொம்ப மனசு விட்டு பேசினேன். மனசு விட்டு பின்ன அப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி இருக்கும் நைட்டு. நான் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒருத்தர் வந்துட்டு நிற்கிறாரு. நின்று கையில் தேங்காய் வச்சுருக்காரு. இது தேங்காவோட இது இப்போ 2வது தடவை வந்திருக்காரு. உடச்சி இப்படி கையில் வச்சு, நீ என்ன சொல்கிற, என்ன அறிஞ்சது தப்புன்னு? உன் பொருள் நான் எவ்வளோ பொக்கிஷமாக காத்து வச்சுருக்கேன் பாரு, இந்த தேங்காய் பாரு, வான் தேங்காய் எங்கே அழுவி இருக்கா, எங்கேயும் காஞ்சி இருக்கா, எங்கேயும் கொப்பரை இருக்கா பாருன்னு அப்படி காட்டுறாரு. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். இப்படி முருகா எனக்கு தாங்க முடியல முருகா, என்னோடய நிலமை இப்படி இருக்குன்னா தனிமையில் இருக்கனே முருகான்னு அழுகுறேன். அவர் சொல்கிறார், நீ தனிமையில் இல்லை, உன்னை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன்னு சொன்னார் முருகா. அன்னைக்கு நான் இவருக்கு அடிபட்ட அன்னைக்கு நான் வேறு எதுன்னு சொல்ல, நான் முருகா முருகான்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் நின்று காப்பாற்றினேன். சொல்லுங்க, நீ சொன்னல என் பிள்ளைங்கள வேலோட காத்தரும் நான் வேலோட காத்திருக்கேன், நான் உன் கூடையே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் உடம்புலாம் புல்லரிச்சிட்டு அப்படியே முருகா முருகா முருகன்னு சொல்கிறேன். நான் தாங்க முடியல. நீ தானே முருகா கூப்பிட்ட குரலுக்கு சத்தம் கொடுப்பேன். நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன். நீ இனிமேல் உன் மனசில் என்ன அறிஞ்சனால நீ கஷ்டமாக படுற தனிமை நினைக்காத. இது ஒரு சொல்கிறார், இது உனக்கு ஒரு பரீட்சை. இன்னுமே நீ என்னை அறியணும், நீ பயப்படாத. உன் குடும்பம் என் கையில் இருக்க தேங்காய் அப்படி காட்டுறாரு. இதில் நீங்கள் எத்தனை பேர் நம்பிங்கன்னு எனக்கு தெரியாது, நம்பி தான் ஆகணும். நான் நம்புகிறேன். நான் முருகா முருகன்னு சொல்கிறேன். அவர் அவ்வளோ அழகாக எனக்கு காட்சி தந்துட்டு போகிறாரு. ஐயனுக்கு எத்தனை நம்ம நன்றி கடைப்பட்டிருக்குன்னு தெரில. கூப்பிட்ட குரலுக்கு உடனே தெய்வ வாக்காக துணை பண்ணுறாரு. வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்கிறார். வேலோடு நான் பிள்ளையை காப்பாற்றுறேன், வேலோடு உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் 4வது அக்கா மாப்பிள்ளை கேரளாவில் இருக்கார். எனக்கு அவர் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு வாக்கியம் அனுப்பியிருந்தார். நேற்று முருகர் சொன்ன வாக்கியமும் அவர் எனக்கு இன்றைக்கி அனுப்பின வாக்கியமும் நான் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். அந்த வாக்கியத்தை எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பணம் வருத்தம் ஒரு பக்கம், என் பிள்ளைங்க என் பக்கத்தில் இல்லாத வருத்தம் ஒன்று. ஆனால் நான்